சுற்றுலா தலமான ஒகேனக்கலுக்கு தற்கொலை செய்து கொள்ள வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தென்னிந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் ஒகேனக்கல்லில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை பார்ப்பதற்கு மனதிற்கு உற்சாகமாக இருக்கும். பிரசித்தி பெற்ற ஒகேனக்கல்லில் மெயின் அருவி, ஐந்தருவி, சினி ஃபால்ஸ் என பல அருவிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளன. வெளி மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் ஒகேனக்கல்லுக்கு வந்து படகு சவாரி செய்தும் மீன் சமைத்து சாப்பிட்டும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுகின்றனர். அதே நேரம் ஒகேனக்கல்லுக்கு தற்கொலை செய்து கொள்ள வருபவர்களின் எண்ணிக்கையும் ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருவதாக கூறுகின்றனர். 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஒகேனக்கல் அருவியில் தற்கொலைக்கு முயன்ற 306 பேர் தீயணைப்பு வீரர்கள் பரிசில் ஓட்டிகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இங்கு தற்கொலை செய்து கொள்ள வருபவர்களை கண்டுபிடிக்க தீயணைப்பு வீரர்கள் ஊர்காவல் படையினருக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. காரணமாக அப்புறம் வீட்டில் சண்டை சச்சரவு, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் வந்து சூசைட் பண்ண அடிக்கடி இங்கே ஓனர்கள் வருவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், இது இப்போ தீயணைப்பு துறை, காவல்துறை மற்றும் ஊர்காவல்துறை சிறப்பு பயிற்சி கொடுத்துருக்கோம். யார் இது மாதிரி வரான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தனியாக நல்ல நிலை இருந்தால் உறவினருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு கொடுத்துருவோம். ரொம்ப கிரிட்டிக்கலாக மெயின் இருந்தாங்கன்னா அவங்களை காவல்துறை படித்து உறவினர் வர வச்சு எழுதி வாங்கி நாங்கள் கொடுத்துருக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிப்போம்னா, காலையில் 8 மணிக்கு மேலே எல்லாம் உள்ள அலோவ் பண்ணுவோம். அந்த டைமில் தனியாக பையன் தூக்கிட்டு வருவாங்க, இல்லை அழுதுட்டு வருவாங்க, இல்லை குழந்தையோடு தூக்கிட்டு ஒரு மாதிரி வரவங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எழுதி பண்ணுவோம். தற்கொலைக்கு முயன்றவர்களுக்கு ஆலோசனை வழங்க ஒகேனக்கல்லில் மனநல ஆலோசனை மையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அவங்களுக்கு குடும்ப பிரச்சனையா, இல்ல கடன் தொல்லையா, இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு வேறு மாற்று வழிகள் உள்ளனவா என்று பற்றி பேசுவதற்கும் ஒரு ஆலோசனை வழங்குவதற்கும் ஒரு ஆலோசனை மையம் இங்கு அமைக்கப்பட வேண்டும். தமிழக அரசு உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு மனித உயிர்களினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த ஆலோசனை மையத்தை துவக்கினால் மேலும் அவர்கள் தற்கொலைக்கு செல்வதை தவிர்க்கப்படலாம். கடந்த 6 ஆண்டுகளில் தற்கொலையிலிருந்து மீட்கப்பட்டவர்களில் பெண்களே அதிகம் என்று கூறப்படும் நிலையில் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கும் ஒகேனக்கல்லை தற்கொலை களமாக மாற்றிவிடக் கூடாது என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.